The government is now mulling to remove CGI from a poll panel that regulates the appointment of the Chief Election Commissioner. Ma'am, I will mince no words. This bill is going to destroy one of the few remaining independent institutions in India, that is the Election Commission, and thereby dislodge free and fair elections from India. This law is an ill-conceived attempt. The process is arbitrary, the intent is malicious, and the result is disastrous. கிட்டத்தட்ட 146 எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்த நிலையில டிசம்பர் 21 அன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அண்ட் தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை நிறைவேற்றுறதுக்காக தான் மொத்தம் 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சீங்களான்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சட்டம் இந்தியாவில் கடைசியாக இண்டிபெண்டாக இயங்கக்கூடிய அமைப்பான தேர்தல் ஆணையத்தையும் ஆளக்கூடிய கட்சி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை அப்பாயின்ட் பண்ண உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ஆளும் கட்சி அண்ட் ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்களை வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இப்போ பிரதமர் அண்ட் அவரோட எம்பி கடைசியாக எதிர்க்கட்சி தலைவரை வச்சு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது ஆளும் கட்சிக்கு தான் ஃபேவராக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது.